இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சி.வி. சண்முகம், வேலுமணி, வீரமணி போன்றவர்கள் போர்க்கொடி தூக்கினார்கள். இதையடுத்து அவர்களிடமிருந்து மாவட்ட செயலாளர் பதவிகளை பறித்து புதிய மாவட்ட செயலாளர்களை நியமித்தார் எடப்பாடி. இதையடுத்து எதிர்ப்பு கோஷ்டி எடப்பாடியிடமே சரணடைய சி.வி. சண்முகம் உட்பட சில எம்எல்ஏக்கள் மட்டும் கட்சிக்குள்ளேயே இருந்து கொண்டு எடப்பாடிக்கு குடைச்சல் கொடுத்து வருகிறார்கள். விழுப்புரம் மாவட்டத்தில் சி.வி. சண்முகத்திற்கு பதிலாக விழுப்புரம் நகர செயலாளராக இருந்த பசுபதியை மாவட்ட செயலாளராக நியமித்தார் எடப்பாடி. இதையடுத்து பசுபதி விழுப்புரம், திண்டிவனம், மரக்காணம், நாட்டார்மங்கலம் போன்ற பகுதிகளில் கட்சியினரை அழைத்து ஆலோசனை கூட்டம் நடத்தி வருகிறார். இந்த கூட்டங்களில் தங்களுக்கு முக்கியத்துவம் தரவில்லை என்று சண்முகம் ஆதரவாளர்கள் சிறு சிறு கலாட்டாவில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் கடந்த 11ஆம் தேதி செஞ்சி அருகே உள்ள நாட்டார்மங்கலத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபம் ஒன்றில் அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தை பசுபதி கூட்டினார். அதில் பசுபதி படம் போட்டு டிஜிட்டல் பேனர்களை அவரது ஆதரவாளர்கள் வைத்தனர். சண்முகம் ஆதரவாளர்களோ கூட்டத்திற்கு தங்களை அழைக்கவில்லை என்று எதிர்ப்பு தெரிவித்து மண்டபத்திற்கு முன்பு திரண்டனர். பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாரிடம் இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் இல்லாமல் கூட்டம் நடத்தக்கூடாது என்று கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். போலீசார் இரு தரப்பிடமும் பேச்சுவார்த்தை நடத்திய போது பசுபதி தனது ஆதரவாளர்களுடன் கூட்டத்தில் கலந்து கொள்ள மண்டபத்திற்குள் வந்தார். சண்முகம் ஆதரவாளர்கள் அவரை உள்ளே செல்ல விடாமல் முற்றுகையிட்டனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலாக மாறியது. ஒருவரை ஒருவர் திட்டி தாக்கிக் கொண்டனர். போலீசார் சமாதானப்படுத்த முயன்றும் முடியவில்லை. இதற்கிடையே திருமண மண்டபத்திற்குள் யாரும் நுழைய முடியாதபடி கேட்டை இழுத்து பூட்டினார்கள். மண்டபத்தின் கதவை உடைத்துக் கொண்டு பசுபதி தரப்பினர் உள்ளே புகுந்தனர். அவர்களை பின்தொடர்ந்து சண்முகம் தரப்பினரும் உள்ளே சென்றனர். நாற்காலிகளை எடுத்து ஒருவர் மீது ஒருவர் வீசி தாக்கிக் கொண்டனர். போலீசார் இரு தரப்பினரின் சண்டையை விலக்கிவிட்டு ஒரு வழியாக சண்முகம் ஆதரவாளர்களை மண்டபத்தை விட்டு வெளியேற்றினர். அதன் பிறகு மாவட்ட செயலாளர் பசுபதி கூட்டத்தை நடத்திவிட்டு வெளியே வந்து காரில் ஏறி புறப்பட்டார். அப்போது சண்முகம் ஆதரவாளர்கள் பசுபதி கார் மீது சரமாரியாக கல்வீச்சு நடத்தினார்கள். இதில் மயிரிழையில் தப்பிய பசுபதி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த செஞ்சி டிஎஸ்பி ரமேஷ்ராஜ் தலைமையிலான போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பசுபதி மீது கல் வீசியவர்கள் யார் என்பது குறித்து விசாரணை செய்து கைது செய்யப்படுவார்கள் என்று போலீசார் அளித்த உறுதியை அடுத்து பசுபதி தரப்பினர் சாலை மறியலை கைவிட்டு கலைந்தனர். அடுத்ததாக மாவட்ட செயலாளர் பசுபதி செஞ்சி காவல் நிலையம் சென்று புகார் அளித்தார். அந்த புகாரில் சி.வி. சண்முகம், அவரது அண்ணன் ராதாகிருஷ்ணன் ஆகியோரின் தூண்டுதலின் பேரில் தன் மீது கொலைவரி தாக்குதல் நடத்தியுள்ளனர் என்று குறிப்பிட்டிருந்தார். புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் சி.வி. சண்முகம், ராதாகிருஷ்ணன் உட்பட 21 பேர் மீது கொலை முயற்சி, மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இதையடுத்து தன் மீதே வழக்கா என்று சண்முகம் தரப்பு அதிர்ச்சியடைந்தது. அடுத்து அரசின் மேலிடத்திற்கு இந்த தகவலை கொண்டு சென்றுள்ளனர். உடனே போலீசார் வழக்கிலிருந்து சண்முகம் பெயரை நீக்கிவிட்டனர். இப்படி செய்யலாமா என்று போலீசாரிடம் பசுபதி தரப்பினர் கேட்டபோது மிஸ்டேக் ஃபார் ஃபேக்ட் என்ற அடிப்படையில் நீக்கியதாக போலீஸ் கூறியுள்ளது. சண்முகம் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்ட அந்த அதிகாரி விரைவில் மாற்றம் செய்யப்படலாம் என்கிறார்கள். இந்த சம்பவத்தை அடுத்து கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி, சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்களான மாவட்ட இணை செயலாளர் ஆனந்தி, பொருளாளர் வெங்கடேசன், பாசறை செயலாளர் ஜெயபிரகாஷ், தொழிற்சங்க செயலாளர் பாஸ்கரன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு எழில்ராஜ், வல்லம் தெற்கு ஒன்றிய செயலாளர் நடராஜன், மயிலம் மேற்கு ஒன்றிய செயலாளர் விஜயன், ஒலக்கூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, கிழக்கு ஒன்றிய செயலாளர் பன்னீர், திண்டிவனம் நகர செயலாளர் ரூபன்ராஜ், மயிலம் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் செந்தில்குமார் உட்பட 11 பேர்களை கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கியுள்ளார். இந்த சம்பவங்களை அடுத்து சி.வி. சண்முகம்
கட்சி நிர்வாகிகள் கூட்டத்திற்கு அழைப்பு வந்தால் மட்டும் மாவட்ட அதிமுக தொண்டர்கள் அனைவரும் செல்லுங்கள். அழைப்பு வரவில்லை என்றால் யாரும் கூட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டாம். கட்சி பணிகளில் ஈடுபடுங்கள் என்று ஒரு கண் துடைப்பு அறிக்கையை வெளியிட்டார். கட்சியை விட்டு நீக்கப்பட்ட மாவட்ட இணைச் செயலாளர் ஆனந்தி தலைமையில் முன்னாள் பெண் நிர்வாகிகள் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்த புகாரில் பசுபதியின் ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் தங்களை பற்றி தவறான தகவல்களை பரப்பி வருகிறார்கள் என குறிப்பிட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தெரிவித்துள்ளனர். இதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி ஒன்றிய செயலாளர் ராஜசேகர் அந்த பதவியிலிருந்து மாற்றப்பட்டு பேரவை இணைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவரை போல் மாவட்டத்தில் சிலரது பதவி பறிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி ஒன்றியத்தை 3ஆக பிரித்து புதிய நிர்வாகிகளை பழனிசாமி நியமித்துள்ளார். இதையடுத்து கள்ளக்குறிச்சியில் ஒன்றிய செயலாளர் ராஜசேகர் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் ஒன்று கூடி ஆலோசனை கூட்டம் நடத்தினார்கள். அந்த கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர் பொறுப்பிலிருந்து ராஜசேகர் மாற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதற்கு காரணம் மாவட்ட செயலாளர் குமரகுருதான். அவரிடமிருந்து மாவட்ட செயலாளர் பதவியை மாற்ற வேண்டும். ஒன்றிய செயலாளர் ராஜசேகர் பதவி மாற்றப்பட்டது குறித்து சில நாட்களுக்குள் மறுபரிசீலனை செய்து மீண்டும் ஒன்றிய செயலாளர் பதவி வழங்க வேண்டும். இல்லையென்றால் கள்ளக்குறிச்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட நிர்வாகிகள், கிளை செயலாளர்கள் உட்பட பலரும் ராஜினாமா செய்ய போவதாக முடிவு செய்துள்ளனர். இது குறித்து கட்சி நிர்வாகிகளிடம் கேட்டபோது 2 மாவட்டங்களிலும் CV சண்முகத்தின் ஆதரவாளர்கள் ஒன்றிய செயலாளர் உட்பட பல்வேறு பொறுப்புகளில் உள்ளனர். இவர்கள் பொதுக்குழுவில் கலந்து கொள்ளும் தகுதி உள்ளவர்கள். விரைவில் எடப்பாடியார் கட்சி பொதுக்குழுவை கூட்டப் போகிறார். அப்போது CV சண்முகம் ஆதரவாளர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் குமரகுருவுக்கு எதிராக பொதுக்குழுவில் சலசலப்பை உண்டாக்குவார்கள். இதன் காரணமாகவே முன்கூட்டியே சண்முகம் ஆதரவாளர்கள் சங்கராபுரம் MLA ராகேஷ் ஆதரவாளர்களின் பதவிகளை பறித்து புதிய நிர்வாகிகளை அந்த பதவிகளில் நியமித்து வருகிறார். பொதுக்குழுவில் எந்த சலசலப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக தமிழகம் முழுவதும் தனக்கு எதிராக உள்ளவர்களை களையெடுத்து வருகிறார் எடப்பாடி. CV சண்முகம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் 2 மாவட்டங்களிலும் சுமார் 1000 பேர் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் கட்சியை விட்டு வெளியே போவதால் கட்சிக்கு பெரிய இழப்பு எதுவும் ஏற்படாது. ஆனால் வெளியே செல்லும் இவர்கள் வேறு எந்த கட்சியில் இணைந்தாலும் கடலில் கரைத்த பெருங்காயமாக காணாமல் போவார்கள். ஒரு தேர்தல் தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாமல் குழப்பம் உண்டாக்கும் இவர்கள் கட்சியில் இருப்பதை விட வெளியேறுவதே மேல் என்கிறார்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.